அனைத்து நல்லுறங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் தாறுமாறு தர்பார் அப்படின்னு சொல்லலாம். நம்ம ரஷ்யா பதில் தாக்குதலுக்கு இறங்கியிருக்கிறது. உக்ரைனும் விட்டு வைக்கல, அவங்களும் ஒரு சில தாக்குதல் நிகழ்த்தி இருக்காங்க. நமது எரடகன் அவர்களோட குறையை, அதாவது துருக்கி அதிபர் எரடகன் அவரோட குறையை ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கி போக்கியிருக்காங்க. ஒரே நாளைக்கு 3 சம்பவங்களை வெவ்வேறு விதமாக நிகழ்த்தியிருக்கிறார். அது என்னென்னு பார்த்துடலாம். அது இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய மிக பயங்கரமான அதிர்ச்சியான தகவல்களை இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிறைய அதிர்ச்சியான தகவல்களாக பார்க்க போகிறோம். எப்படி நீங்கள் தாங்க போகிறீங்களோ தெரியல. அந்த அதிர்ச்சி தகவலோடு நம்ம உள்ளே போகலாம். இன்றைக்கி இன்ட்ரோடக்ஷன் எல்லாமே உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும். அப்போ தான் இன்றைக்கி தரமான சம்பவத்தை, சிறப்பான சம்பவத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோவில் பொறுத்தவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ரொம்ப நாள் சொல்லிகிட்டு இருந்த ஒரு சம்பவம், யார்? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சிஜிபிங் அவர்களை ஃபோன் பண்ண சொல்லியிருந்தார் இல்லையா? கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களே நியூஸ் சேனல் என்ன போட்டாங்கன்னா, ராய்டர்ஸ் பத்திரிகையிலேருந்து மீது எல்லாமே சிஜிபிங்கும் ட்ரம்ப்பும் ஃபோன் காலில் பேசினாங்க. ட்ரம்ப்போட ரெக்வஸ்ட்டுக்காக. அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாரோட ரெக்வஸ்ட்டுக்காக? ட்ரம்ப்போட ரெக்வஸ்ட்டுக்காக. அதாவது ட்ரம்ப் அவர்கள் கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால சிஜிபிங் ட்ரம்ப்புக்கு ஃபோன் பண்ணார் அப்படின்ற ஒரு வார்த்தையை பத்திரிகைகளே போட்டாங்க. இதுக்கு மேலே வேறு என்னங்க? ஒரு அமெரிக்கா நாட்டாமே இப்படி நீங்கள் இழிவுபடுத்தி போடலாமா? அவர் போனால் போதேன்னு சொல்லிட்டு சிஜிபிங் அவர்கள் காலில் விழுந்துன்னு கெஞ்சிற மாதிரியும், அது ஏதோ சீனாவை காப்பாற்றின மாதிரியும் போன வாரம் ட்விட்டர் போட்டார். திடீர்னு இன்றைக்கி இப்படி போட்டிங்களே. சரி, அடுத்த அதிரடி சம்பவம் அதை விட இன்னும் பேஸ் என்ன அப்படின்னா, இந்த 2 பேரோட சந்திப்பில் ரொம்ப திருப்திகரமாக முடிஞ்சதான் அமெரிக்கா தரப்பில். எல்லாம் வணிக ஒப்பந்தங்களாக இருக்கட்டும், இல்லை எக்கனாமிக் கோஆப்ரேஷனாக இருக்கட்டும், இல்லை என்னென்ன பண்ணலான்ற பேச்சுவார்த்தைகள் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். இந்த திருப்திகரமான பேச்சுவார்த்தைகளை சிஜிபிங் அவர்கள் வாங்கலை, ஒரு நாளைக்கு சீனாவுக்கு நல்ல சிறப்பான சம்பவமாக பார்த்தலாம், வாங்கலாம் அப்படின்னு அழைப்பு கொடுத்தாராம். ட்ரம்ப் அவர்களும் தான் வந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம். அவ்வளோதான். முடிஞ்சா? எல்லாத்துக்கும் முடிஞ்சுதா? அப்போ நாளைக்கு விடிஞ்சா சீனாவும் அமெரிக்காவும் நட்பு பாராட்டுகிறது என்று எழுதிவிடலாமா? இல்லை அதுக்குள்ளே வேறு ஒரு ட்விட்டை போட்டு மொத்த சம்பவத்துக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்களான்னு தெரியல. கொஞ்சம் துருக்கி அதிபர் எரடகன் அவர்களுக்கு அந்தர்பல்டி ஆரம்பத்துக்கு கொஞ்சம் டஃப்பு கொடுக்காதீங்க, கொஞ்சம் கேப் விடுங்க. இது சம்பவம் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. சம்பவம் நம்பர் 2, எலான் மஸ்க் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டார், எதிர்கட்சிகளோட வரிசையில் இருந்துட்டு. குறிப்பாக பிக் பியூட்டிஃபுல் பில்லை ஒன் ஆஃப் த பேட் பில் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. அது இல்லாமல் இனி வருகின்ற காலங்களில் 3 மாதத்துக்கு 1 ட்ரில்லியன் அளவுக்கு நம்ம வட்டி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இது அமெரிக்காவையே நிலைக்குலைய வைக்க வேண்டிய ஒரு செயல். பேங்க்ரப்ட் ஆகும். இனி பொருளாதார பேரழிவுகளை எப்படி சந்திக்க போகிறோன்னு தெரியலன்ற மாதிரி சொன்ன உடனே, இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இருக்காங்கல்ல, அவங்க நார்மலாகவே இந்த மாதிரி செய்தியில் என்ன பண்ணுவாங்கன்னா, 2 தலைவர்களுக்கு நல்லா அப்படி கோத்து விடுவாங்க, நல்லா சூப்பராக கோத்து விடுவாங்க. அதனால் இன்றைக்கி என்ன போட்டாங்கன்னா, ஐயோ யார் ட்ரம்ப்பை எதிர்த்து பேசிட்டாரே, அவ்வளோதான், ட்ரம்ப் அவர்களுக்கு டென்ஷன் ஆகிட்டாரு. இந்த பில்லை பற்றி தொடர்ந்து எலான் மஸ்க் விமர்சனம் பண்ணுறதுனால கூடிய விரைவில் அவர் லாசிங் பேஷண்ட்டாம், பொறுமை இழந்து அமைதி இழந்து அவங்க கிட்ட காஃபி கொண்டு கொடுக்கும்போது ஒரே தட்டு வெட்டினாராம். 1 கிலோமீட்டர் தள்ளி போய் விழுந்துட்டாராம். சாரி, அந்த கப்பு விழுந்து போச்சா, அந்த அளவுக்கு மனுஷன் பொறுமை இழந்துட்டாருன்னு வெறியேற்றி விட்டுருக்காங்க. ஒருவேளை இந்த தலைப்பெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் இதுக்கப்புறமும் நம்ம எலான் மஸ்கை விமர்சிக்கலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு விஷயத்தை தோன்ற அளவுக்கு ஒரு பத்திரிகைகள் எழுதியிருக்கிறாங்க. சம்பவம் நம்பர் 2. சம்பவம் நம்பர் 3, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல். இதே வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன எழுதியிருக்காங்கன்னா, எமினி ஹவுதிகள்கிட்ட பயங்கரமாக அடி வாங்கிட்டாங்க. யார்? அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் அங்கே இருந்தது மட்டும் 1.8 பில்லியன் அளவுக்கான இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து எமினி ஹவுதிகள் அடித்த அடியில் தாக்கு பிடிக்க முடியாமல் எங்கே நாம் கப்பலை இழந்து விடுவோமோ என்ற பதற்றத்தில் தான் அங்கிருந்து சென்றிருக்கிறது. இல்லை என்றால் ஏன் சென்றது என்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அடுத்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது நம்ம ரொம்ப நாளாக இதை சொல்லிட்டு இருக்கோம். எப்போ அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் யூஎஸ் ட்ரூமன் போர்க்கப்பல் செங்கடல் பகுதியிலிருந்து அங்கிருந்து கிளம்பி போனாங்களோ அப்பயே அமெரிக்கா எமினி ஹவுதிகள் கிட்ட தோல்வியை ஒத்துக்கிட்டு தான் கிளம்பி இருக்காங்கன்றதை நம்ம ரொம்ப நாளாக சொல்லணும். ஸோ இப்போ தான் ஏதோ பத்திரிகைகளுக்கு கண்ணுக்கு தென்பட்டுருக்கிறது, அதனால் அதையும் லைட்டாக அப்படி சீண்டி விட்டுருக்குறாங்க. அமெரிக்கா, இது உங்களோட தோல்வியாக நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க. அடுத்து சம்பவம் நம்பர் 4ன்னு எழுதிக்கலாம். இந்த சம்பவம் நம்பர் 4 தான் சிறப்பான சம்பவம். அதாவது ட்ரம்ப் அவர்கள் இப்போ வெளிப்படையாக உக்ரைனை பாராட்ட முடியல.
இப்போ லைட்டாக இகழ்கிற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் எங்கள்கிட்ட செய்தியை சொல்லலன்னு சொல்லிட்டு நேற்று புடின் அவர்கள்கிட்ட பேசிட்டாங்க. ஆனால் ப்ரைவேட்டாக தனிநபர்கள் யாராவது வந்தாங்கன்னா ரொம்ப அப்படி பெருமையாக பேசிக்கிறாராம். பாரு இவங்களுக்குள்ளே இவ்வளோ திறமை இருந்திருக்கு, ஓ அப்படி ரஷ்யாவையே ஆட்டி படைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாராம். பெருமையாக பேசிக்கிறேன். அப்போ அவங்க கேட்குறாங்களாம், ஏன் தலைவரே நீங்கள் வந்து இதில் ஆக்சியோஸ் அப்படின்ற ஒரு பத்திரிக்கையும் கியூ இண்டிபெண்டன்ட் போன்ற பத்திரிகைகள்லாம் இன்றைக்கி எழுதியிருக்காங்க இதை. அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, தலைவரே நீங்கள் ஏன் இது வெளியில் நீங்கள் பெருமையாக சொல்லிடக்கூடாதா, இல்லை அது மாதிரிலாம் செய்யக்கூடாதா அந்த மாதிரி சொல்லும் போது தான் நாங்கள் என்ன அவங்க கேட்கும்போது எங்களுக்கு நாங்கள் ஆயுதங்கள் கொடுத்தோமா, இல்லை வான்தடுப்பு சாதனங்களை தான் கொடுத்தோமா, இல்லை கேட்கும்போதெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்லிவிட்டு திடீர்னு இதை மட்டும் நாங்கள் போய் பெருமையாக கொண்டாடணும் அப்படின்னா இது எவ்வளோ பெரிய சீட்டிங்காக இருக்கும்ல. அதனால தான் நாங்கள் வெளியிலேருந்து எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறோம். ஆனால் அதை நினச்சி அப்படி ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டாராம். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன திரும்ப ஞாபகம் வந்தது, இந்த 7G ரெயின்போ காலனி இந்த பிக்சர் வந்து பல பதில்கள் கொடுக்கும். இதுவும் இப்போ நடந்த சம்பவத்தையும் மேட்ச் பண்ணிக்கோங்க. யார் 7G ரெயின்போ காலனியோட ஹீரோ ஃபைனலாக கிளைமேக்ஸில் என்ன பண்ணுவார், அந்த வேலையாடுற வந்து கொண்டு வந்து கொடுப்பாரு. அப்போ அவங்க அப்பா வந்து மனசு வராது வாங்கிறதுக்கு. அப்புறம் கடைசியில் அவன் ஒய்ஃபுக்கிட்ட சொல்லி அழுவான், பாரு என்ன பண்ணி வச்சுருக்கான் பாரு, வேலை வாங்கிட்டான், பெருமையாக இருக்குது. ஏன் அதை அப்பயே அவங்ககிட்ட சொல்ல வேண்டியதானே, என்ன சொல்ல கேட்கும் போதெல்லாம் அவனை திட்டி அடித்து இப்போ திடீர்னு இதை மட்டும் டப்புன்னு வாங்கிட்டு அப்படின்னா அப்போ அதை பற்றி கேவலமாக நினைக்க மாட்டாங்க, சுயநலவாதின்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த சீனை அப்படியே போய் அங்கே நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் ட்ரம்ப்புக்கும் உக்ரைன் ஜெலன்ஸ்கியும் மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக மேட்ச் ஆகிடும். நம்ம சொல்ல வந்த சம்பவம் உங்களுக்கு புரிய வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் நான். என்னுடைய மனசுக்குள்ளே அது மாதிரி தோணுச்சு. சரி பத்திரிகைகள் எழுதலாம், ரொம்ப சிறப்பாக தான் எழுதியிருக்கீங்க அப்படின்னு நினச்சிட்டு சரி தாக்குதல் கிட்ட போயிடலாம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி ரஷ்யா என்ன பண்ணாங்க, மற்றும் 4 இடத்துல ஒரு தாக்கல் நடத்தினாங்க. தாக்குதல் வந்து செர்னோயு அப்படின்ற ஒரு பகுதியிலும், அப்புறம் வந்து பிரில்லியன்ஸ் அப்படின்ற ஒரு பகுதி, மொத்தம் 2 இடத்துல வெவ்வேறு இடத்துல எழுதப்பட்ட தாக்குதலில் 8 பேர் இறந்து போனதாக உக்ரைன் தரப்பில் காலையில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கெர்ஷன் ரீஜியனில் அட்மினிஸ்ட்ரேட்டர் பில்டிங், பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டர் பில்டிங் பிஃபோர் ஆஃப்டர்னு போட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய கட்டிடங்கள் ஒன்றுமே இல்லாமல் தூள் தூளாக்கிட்டு இருக்குது. பெரிய அளவுக்கான ஒரு தாக்குதல். இன்னும் இழப்புகளை பற்றி எதுவுமே அவங்க சொல்லலை. ஆனால் தனது ரஸ்கா குஸ்கா வீடியோவில் ஜெலன்ஸ்கி சொல்லிட்டாரு, இது மிகப்பெரிய ஒரு தீவிரவாத தாக்குதல், நாங்கள் இராணுவ இலக்குகளை மட்டும்தான் குறி வைத்தோம், ஆனால் அவர்கள் இது மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டர் பில்டிங்லாம் தாக்கல் நடத்துகிறாங்கன்றாங்க. அப்படின்னா இவருக்கு இன்னொரு நான் வரைபடத்தை காட்டிட வேண்டியதான், ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியதான் இந்த இடத்துல. இந்த வரைபடம் இருக்குல்ல, நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அந்த 1, 2 அப்படின்னு போட்டிருந்தேன்ல, இந்த 2 இடத்துல மட்டும்தான் அந்த ரயில்வே ட்ராக்கில் மிக முக்கியமான பாலம் இருந்தது, தகர்த்துட்டாங்க. அதற்கு தான் நேற்று புடின்னு சொன்னார்னு சொன்னல. அதுக்கப்புறம் இன்னொன்று பாருங்கள், இன்றைக்கி காலையில் இன்னொரு 3வது இடத்துல அந்த ரயில்வே ட்ராக் பாம்பிங் வந்து வச்சுருக்காங்க. இந்த 3வது இடத்துல இருக்கக்கூடிய பகுதியிலும் பெரிய இழப்புகள், அதாவது சென்டர் பகுதி, மேலே இருக்கிறது 1, கீழே இருக்கிறது 2, இந்த சென்டரில் இருக்கிற பகுதியை சொல்கிறேன் நான். இன்னும் இழப்புகளை பற்றி சொல்லலை. அப்போ இதெல்லாம் அதாவது மக்கள் பயன்படுத்துகின்ற ஒரு ரயில்வே ட்ராக்கில் நீங்கள் குண்டு வைத்து தாக்குறீங்க, பொதுமக்கள் இழக்கிறாங்க. அப்போ இது வந்து குட் தாக்குதல், கரெக்ட் அக்யூரேட் தாக்குதல். அவங்களுக்கு நீங்கள் விருதுகள் கொடுக்கலாம். அவங்க உங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் பில்டிங் மீது தாக்கல் நடத்துறது ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் உக்ரைனை வந்து பதில் தாக்குதல் நிகழ்த்தி இருக்காங்க. இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கள, அந்த ரைட் சைடில் குறிப்பாக பெலாரஸ் பக்கத்தில் இந்த இடத்துல அவங்களோட இஸ்காண்டர் மிசைல்ஸ் வந்து ஒரு மரத்துக்கடியில் பொந்துக்கடியில் ஒளி வச்சுருந்தாங்களாம். அதை போய் திடீர்னு தும்சம் பண்ணி தூளாக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த வாரங்களாக எங்ககிட்ட அடி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துலையும் மற்றும் 2 இடத்துல அடுத்தடுத்து நாங்கள் தாக்கல் நிகழ்த்தியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ உக்ரைன் தாக்குதலுக்காக பயந்து துருக்கியினுடைய ஏர்லைன் எமிரேட்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மாஸ்கோவில் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு செயின்ட் பீட்டர்பர்க்ஸினுடைய புல்கோவா ஏர்போர்ட்டில் எதுவும் பறக்க வேண்டாம் கொஞ்சம் நாளைக்கு, ஏன்னா அடிக்கடிக்கு ட்ரோன் வர்றதுனால ரொம்ப கொஞ்சம் சேதாரத்தை ஏற்படுத்துன்னு சொல்லியிருக்காங்களாம். இன்னொன்று வந்து அமெரிக்கா டெலிகேஷன் கிட்ட உக்ரைன் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள் நீங்கள் பாட்டுக்கு அப்படியே இருந்துடாதீங்க, நம்ம கடைசியில் இழக்க வேண்டியது வரும், இப்போ கருங்கடலே இந்த நம்ம சொந்தம் கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும், அவ்வளோதான். இன்னும் 1 வருஷத்தில் ரஷ்யா வந்து மேஜராக அட்டாக் பண்ண போகிறாங்க, நம்ம கருங்கடலை இழக்க போகிறோம், அதனால் நீங்கள் அப்படி இப்படின்னு கொடுக்க மாட்டோம்னு நினச்சி மனசில் விட்டுறாதீங்க, தொடர்ந்து ஆயுதங்களை கொடுங்கன்னு சொல்லிட்டு உசுப்பேற்றி விட்டுருக்காங்களாம். இங்கே ஜப்பான் தரப்பில் ரஷ்யாவினுடைய திருடப்பட்ட சொத்துக்கள் சுமார் 3 பில்லியன் அளவுக்கான அமௌண்ட்டை லோனாக கொடுக்குறாங்க.
ஏன்னா மற்ற நாடுலாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. லைக் நம்ம யாரை சொல்லலாம்னா இப்போ யூகே வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க, ஃப்ரான்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஆனால் ஜப்பான் மட்டும் லோனாக தான் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா நாளைக்கு முன்ன பண்ண ஜப்பானும் ரஷ்யாவும் நெருங்கி வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அன்று அந்த திருடப்பட்ட சொத்துக்களை திருப்பி கொடுங்கன்னும் போது வேறு வழியில் அவங்க கேட்டு தான் ஆகணும். அது இல்லாமல் இதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி கிட்ட பணம் கொடுக்குறவங்க உஷாராக தான் கொடுப்பாங்க. எப்போ அமெரிக்கா கொடுத்த பணத்தையே நீங்கள் ஃப்ரீயாக தான் கொடுத்தீங்க திருப்பி கேட்குறீங்கன்னு கேட்டாங்களோ அப்போ இருந்தே இப்போ ஒரு சில நாடுகள் சமீப காலமாக லோனாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு பணம் இல்லைன்னா கூட அவங்ககிட்ட மினரல்ஸை வச்சு நம்ம வாங்கிக்கலான்ற ஒரு எண்ணத்தில் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம செக் ரிப்பப்ளிக் வந்து இன்னும் அடிஷ்னலாக 155 mm ஆர்டிரியல் செல்ஸோட ப்ரொடக்ஷனை வந்து அதிகம் பண்ணுறாங்க. அக்டோபர் 2024 பெரிய அளவு கொடுக்குறேன்னு ஒப்புதல் அளிக்கப்பட்டது அடிப்படையில் நாங்கள் பெரிய அளவுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் உக்ரைனும் வந்து எப்போ இந்த அமைதி பேச்சுவார்த்தை இப்போதைக்கு இல்லைன்னு தெரியுதோ, குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் புடின் அவர்கள்கிட்ட பேசினதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை ஒன்றும் அமைதி வர்ற மாதிரி தெரியல. அதனால் வெஸ்டர்ன் நாடுகளே, நண்பர்களே, தோழர்களே, ஆயுதங்களை கொடுங்க, நீ வெளுத்து விட வேண்டியதுதான் இன்னைக்கு. அந்த அளவுக்கான சீக்கிரம் எனக்கு ஆயுதங்கள் தேவை. அது ரொம்ப இமீடியட்டாக கொய்க்குன்னு இருக்கிறார். ஏன் இந்த கொய்க்குன்னு கேட்டிருக்கிறாருன்னா, இப்போ நம்ம ஓரளவுக்கு அடிக்கிற அடியில் ரஷ்யா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆயுதங்களை சீக்கிரமாக கொடுத்தீங்க அப்படின்னா, ஏர் டிஃபென்ஸை கொடுத்தீங்கன்னா முடிச்சு விட்டுறலாம்ன்ற அளவுக்கு வந்து மறுபடியும் உக்ரைன் தரப்பில் ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க. அதற்கு வருவதற்கான ஒரு ஆசை வார்த்தையை மறுபடியும் சொல்லியிருக்காங்க. நம்மளும் அமெரிக்காவும் அந்த மினரலுக்கான டீல் எல்லாமே இந்த இயர் எண்டுக்குள்ளே ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் நம்ம கைக்கு பணமே வந்துரும்னு இருக்காங்க. ஆனால் உக்ரைனுக்கு என்ன ஒரு பெரிய டேஞ்சரான விஷயம்னா, இப்போ பீட்டர் எக்ஸித் அவர்கள் வந்து சமீபத்தில் நேட்டோ நாடுகள்லாம் ஒரு கூட்டத்தை ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பீட்டர் எக்ஸித் அவர்கள் வந்து கலந்துக்கிற மாதிரி இருந்தது. காரணம் உக்ரைனுக்கான ஆயுதங்களை கொடுக்கலான்ற மாதிரி. ஆனால் அமெரிக்கா தரப்பில் கலந்துக்கல. அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டது. ஆனால் அமெரிக்கா பின்புலமாக எந்த அளவுக்கு உதவி செஞ்சாங்கன்றதையே நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம திடீர்னு மறைமுகமாக உதவி செய்வாங்க, இது மாதிரி மறைமுகமாக வராங்கல்ல, இது மாதிரி திடீர்னு அந்த மாதிரி மறைமுகமாக வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்கன்றதை நம்ம நிறைய வரைபடத்தோடு நம்ம காட்டியிருந்தோம். ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இன்றைக்கி தான் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டாங்க. இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து எல்லா இடத்துலையும் கொளுத்தி போகிறது தான் வேலை போல். ஏதோ இவங்க கூடவே இருந்து எட்டி பார்த்த மாதிரியே எல்லா சம்பவத்தையும் சொல்கிறாங்க. என்னென்னா இவங்க எல்லாமே மிடில் ஈஸ்டில் கொண்டு போய்த்து ஆயுதத்தை ஸ்டோர் பண்ணுறாங்க கம்ப்ளீட்டாக. ஏன்னா மிடில் ஈஸ்டில் வந்து இப்போ நிலைமை கண்டிப்பாக தேவைப்படுது. அதுவும் ஈரானுடன் நடக்கப்படுகிற அந்த யுத்தத்தை வந்து உறுதி செய்கிறாங்க. ஏன்னா ஈரான் வந்து அணு ஆயுதம் இல்லாத இருக்கக்கூடிய சூழ்நிலையை அமெரிக்கா உறுதி பண்ணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால் இவங்க மிடில் ஈஸ்டில் கொண்டு போய் அடுக்கிறதுனால உக்ரைனுக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நேரில் வந்து நம்ம இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் மனசு கஷ்டமாயிருந்ததுனால தான் பீட்டர் எக்ஸித் வந்து கலந்துக்கலன்ற மாதிரி அந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. இதை நான் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் விடுறேன். நான் இப்போது நிலைமைக்கு யாருனாலும் ப்ரெடிக்ட் பண்ணலாம், பட் அமெரிக்காவை என்னால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல. ரொம்ப தடுமாறி பொத்துன்னு கீழே விழுந்துட்டேன். அதுவும் ட்ரம்ப் அவரோட ட்விட்டை வச்சுலாம் இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ப்ரெடிக்ட் பண்ணி பேசணும் அப்படின்னா நம்ம டேஸ் ஆயிடுவோம் போல். அந்தளவுக்கு ஐயா காலையில் ஒன்று போடுறாரு, சாயந்தரம் ஒன்று போகிறாரு, அடுத்த நாள் பார்த்தோன்னா அந்த 2 ட்விட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத 3வது ஒரு பதிவை போட்டு தள்ளுறாருன்னும் போது நம்ம எப்படிங்க ஐயா இவரை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் வால் ஸ்ட்ரீட் போன்ற பத்திரிகைகள்லாம் வந்து பெரிய அளவுக்கு கணித்து எழுதியிருக்கிறாங்க. ரஷ்யா தரப்பில் 2 நபர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இராணுவத்தில் வேலை செஞ்ச நபர்களே உக்ரைனுக்கு தகவல் அளிக்கிறாங்கன்ட்டு. உக்ரைனில் 2 நபர்களை கைது பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ரஷ்யாவுக்கு தகவல் அளிக்கிறாங்கன்ற அடிப்படையில் மாற்றி கைதுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியும். ஃபைனலாக நம்ம ஈரானுடைய ஒரு செய்தியை சொல்லிட்டு அடுத்து நம்ம இஸ்ரேல்கிட்ட போகலாம். குறிப்பாக ஐஏஏ வந்து அடிக்கடி இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ஷன்ற பேரில் இனி எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து சதி திட்டங்களை தீட்டினீங்க அப்படின்னா முடிச்சுடுவோம் கதையை, யாராக இருந்தாலும் சரியே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்துருவோன்ற மாதிரியான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க ஈரான் தரப்பில். ஏன்னா ஐஏஏ வந்து இதுக்கப்புறம் எங்கெங்கே வைத்திருக்காங்கன்ற முழுமையான தகவல் கிடைச்சிருக்கோம். இதுக்கப்புறம் ஏதாவது சதி திட்டம் தீட்டினீங்கன்னா முடிச்சுடுவோம் கதைன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. சமீப காலமாக ஈரானுடைய அணு ஆயுத செய்திகள் கொஞ்சம் முக்கியத்துவம் பெறுகிறது என்பது குறிப்பிடத்தகுந்த விஷயம் கூட. அடுத்த மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், இந்த பக்கம் இஸ்ரேலுக்கிட்ட வந்தோம்னா இஸ்ரேலுக்கு இதுக்கப்புறம் ஐரோப்பா நாடுகள் ஆயுதம் கொடுக்க முடியாது. குறிப்பாக ஜெர்மனியுடைய ஃப்ரைட் ரைஸ், ஃப்ரைட் ரிச்மேன் தான் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்கிறேன். ஜெர்மனியுடைய புதிய சான்சலரான ஃப்ரைட் ரிச்மேன் அவர்கள் இன்றைக்கி அமெரிக்காவுக்கு போயிருக்கிறாருங்க. போயிட்டு சிறப்பான வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கிளம்புறதுக்கு முன்பு இந்த மாதிரி பல வெறுப்புகள் இருந்தாலும் என்னோட எதிர்ப்புகளும் தனது கண்டனங்களையும் நாங்கள் வந்து இஸ்ரேலுக்கு தெரிவித்தாலும் இஸ்ரேல் வந்து தற்காத்துக் கொள்வதற்காக இந்த நடவடிக்கையை நாங்கள் ஒரு பக்கம் பாராட்டி கொண்டு தான் இருக்கிறோம். ஆகவே நாங்கள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தொடர்ந்து நாங்கள் ஆயுதங்கள் கொடுப்போம் என்பதை இதன் மூலமாக நான் உறுதியளிக்கிறேன் என்று தனது செய்தியை அளித்திருக்கிறார்கள் ஜெர்மனி தரப்பில். நம்ம என்னங்க ஐயா சொல்கிறது சொல்லுங்கள்.
இல்லையா, நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன வீர வசனம் மைக்கே மெண்டு முழங்குற மாதிரிலாம் பேசுனீங்களே, அவ்வளோதான். முன்ன இருந்த ஓல்ட் ஷாட்ஸ் மாதிரிலாம் நான் கிடையாது, முடிச்சிடவேன் இஸ்ரேல், யாருக்கிட்ட வந்து என்ன பேசுகிறீங்க அப்படின்லாம் டைலாக்லாம் அடிச்சிங்களே, திடீர்னு இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் எல்லாருமே அந்தர்பல்ட்டி ஆரம்பிக்குமானால் என்ன தாங்க பண்ணுறது? இல்லை எப்படி தாங்க நம்ம செய்தியை ப்ரிடிக்ட் பண்ணுறது சொல்லுங்கள் நீங்கள். ஆனால் இது நம்ம முன்கூட்டியே கெஸ் பண்ணுறது தான். ஜெர்மனிக்கு இன்னொரு ஷாக்கிங்கான சர்ப்ரைஸ் என்னென்னா, தொடர்ந்து இந்த மாதிரி ஆயுதங்கள் அங்கங்கே வாரி வழங்கிட்டும் பெரிய அளவுக்கு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேங்க்ரப்ட் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பொருளாதார ரீதியாகவும் தொழில் முனையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்றாங்க. நிறைய நிறுவனங்கள் அடுத்தடுத்து அமெரிக்க நிறுவனங்கள் க்ளோஸ் பண்ணுறது, நிறைய இது விலைவாசி ஏற்றமெல்லாம் ஜெர்மனி தொடர்ந்து பாதித்து கொண்டிருக்கிறது கூடுதல் தகவலுமே கூட சொல்லியிருக்காங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த பால்கன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க, நீங்கள் வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல, இதுதான் அந்த பால்கன் ஸ்டேட். ரொமானியா, பல்கேரியா, மாசிடோனியா, செர்பியா, குரேஷியா, இந்த ஏரியாவில் இருக்கிற மொத்த நபர்களையும் செஞ்சு விட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே முறைப்படி வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அகதிகள் எல்லாம், இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாத்தையும் நாடு கடத்த சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் எங்கள் நாட்டில் இருக்காதீங்கன்ற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இதை பற்றி ஒரு டீட்டெயிலாக நாளைக்கு உங்ககிட்ட சொல்கிறேன் நான். இவர் இந்த அளவுக்கு ஃபுல்லாகவே தடை விதிக்கிறார்ல, படிக்கிறதுலேருந்து மீதி எல்லாமே. ஆனால் இவங்களுடைய எக்கனாமிக் ரிசோர்ஸில் இதுவுமே 10%ன்றாங்க. அது அவர் வந்து கெடுத்துக்கிறாருன்ற மாதிரி இன்னொரு ஆங்கிளில் ஊடகங்கள் எழுதியிருந்தாங்க. நான் அதை உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேன். நான் எல்லாத்துக்கும் ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா? எனக்கெல்லாம் ரொம்ப ஷாக்கிங் சர்ப்ரைஸ். இந்தோனேசியா இருக்காங்கள்ல, இந்தோனேசியா வந்து சீனா கிட்ட J-10 ஃபைட்டர் ஜெட்டு வாங்குறாங்களாங்க. சலுகை விலையில் வந்து கிட்டத்தட்ட சீனா கொடுத்துட்டாங்க, பேசிக்கிறாங்கன்ற மாதிரி எனக்கு செய்திகள் இன்றைக்கி ராய்டர்ஸ் போன்ற பத்திரிகைகள் எழுதியிருக்காங்க. அது இல்லாமல் அமெரிக்கா கிட்டேயும் வந்து J-15EX ஜெட்டு வந்து வாங்குறாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஒருவேளை இந்தோனேசியா வந்து 42 அதாவது ரஃபேல் விமானம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை மேக்ரன் அவர்கள் ஒய்ஃப்கிட்ட அடி வாங்கினதை பார்த்து மாட்டாங்களா அப்படின்றத விட இந்தியானுடைய முப்படை தளபதி சொன்ன கருத்து வந்து நிறைய கான்ட்ராவர்சி கிளப்பியிருக்கிறது. அதாவது ஒரு சில பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பேசும்போது கொஞ்சம் நம்ம என்ன பேசுகிறோன்றதை யுகிச்சு ஒரு சில விஷயங்களை பேசியிருக்கணும். பட் அவர் பாட்டுக்கு நாங்கள் இழந்தது உண்மை தான், ஆனால் நாங்கள் பதிலடி அந்த ஃபால்ஸை கற்றுக்கிட்டு திருப்பி தாக்கல் நடத்துன்றோமா ஒரு சில வார்த்தைகள்லாம் சொன்னார்ல, அது இன்னுமே மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இப்போ பாகிஸ்தானை அதுதான் வந்து அவங்க சாட்சியாகவும் எடுத்துக்கிறாங்க. இப்போ சீனாவும் அதை சாட்சியாக எடுத்துருக்கிறாங்க. அதனால் இந்தோனேசியாவை மனசு மாற்றிருக்கிறாங்களான்ற இன்னொரு ஆங்கிளில் கூட பார்க்கலாம் நம்ம. இப்போ அது குறைக்கு இன்றைக்கி பாகிஸ்தான் வேறு என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்களுக்கு நடுநிலை வகித்த ட்ரம்ப் அவர்களுக்கு நாங்கள் மனமாற நன்றி தெரிவித்துக்கிறோம். அதாவது இந்த பதற்றத்தை தணிப்பதற்காக பேச்சுவார்த்தையில் முக்கிய பங்காற்றியிருக்கிறாரு. அவர் இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் வகிக்கல, நடுநிலை வகித்தார் அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே இங்கே மத்திய அரசு வந்து எந்த ஒரு நாடுமே இங்கே நடுநிலை வகிக்கலன்னு சொல்லும்போது ட்ரம்ப் ஓடி வந்து தொடர்ந்து சொல்லிட்டு தாங்கிறாரு. இப்போ 2-3 நாளாக தான் கொஞ்சம் சொல்கிறது நிறுத்தியிருக்கிறாரு. இப்போ வந்து ஓடி வந்து கரெக்டாக ஷபாக் ஷெரீப் அவர்கள் வந்து ஒரு குண்டை கொளுத்தி போட்டார். ரைட்டு, ஏன்பா சும்மா இருக்கீங்க, மறுபடியும் இதை பற்றி பேசுங்கன்னு இருக்காங்க. ஸோ இது ரொம்ப கவனிக்க தகுந்த விஷயம் கூட. அதே போல் நம்மளால் பாகிஸ்தான், குறிப்பாக இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையால் பாகிஸ்தானை தனிமைப்படுத்த முடியுதா அப்படின்னா அதில் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்க முடியலன்னா. இன்னைக்கு கூட பாருங்கள், இந்த செய்தி என்னென்னா, யுஎன்எஸ்சி செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கு இல்லையா, அதில் பாகிஸ்தானுக்கு 2 முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. சேர் ஆஃப் தாலிபன் சான்சேஷன் கமிட்டியும், இன்னொன்று வந்து வைஸ் சேர் ஆஃப் கவுண்டர் டெரரிசம் கமிட்டி. அதாவது தீவிரவாதிகளை ஒழிப்பதற்காகவே வைஸ் சேர்மன் பதவியை கொடுக்குறாங்க. எவ்வளோ பெரிய முக்கியமான பதவி பற்றியா? பூனைக்கிட்ட போய் பால் காவலர்ன்ற கதையா? அதுவும் பாகிஸ்தானுக்கிட்ட போயிட்டு தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கான டெரரிஸ்ட் கமிட்டியில் வைஸ் சேர்மன் பதவி கொடுத்துருக்குறாங்கன்னும் போது இப்போ நம்ம புரிஞ்சிக்கலாம், நிஜமாவே பாகிஸ்தானை தனிமைப்படுத்துகிறாங்களா இல்லையா, பின்புலமாக இருக்காங்கன்றது புரியும். அப்புறம் இந்தியா எடுக்கிற முயற்சிகள் இந்த இடத்துல எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. நிஜமாவே தனிமைப்படுத்தப்படுகிறதா பாகிஸ்தான்னா 100% இல்லைங்க. ஏன்னா இந்த சிந்தூர் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் தான், ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் தான் வந்து, குறிப்பாக அந்த பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் தான் வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்ட் வந்து ஃபஸ்ட்டு 1 பில்லியன் ஒதுக்குனாங்க. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஷாக்கிங் சர்ப்ரைஸ் 40 பில்லியன் அளவுக்கு கொடுக்குறாங்க. இது இல்லாமல் இன்னொரு ஏபிடின்னு சொல்லுவாங்க, அவங்க ஒரு 800 மில்லியனுக்கு மேலே கொடுக்குறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது அது இல்லாமல் யூஎஸ் அரசாங்கம் அதோன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை, அரசாங்கத்துக்கு நெருக்கடின்ற மாதிரிலாம் ரொம்ப நெருக்கடி கொடுத்தா கூட பட் அவரால் ஈஸியாக சர்வே பண்ணுவதற்கான முடிவதற்கான காரணங்கள்னா இன்னொரு பேக் போனுமே கூட. ஸோ இதெல்லாம் சுற்றி வலித்து பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம ஈஸியாக எடை போடுவது என்பது பெருமைக்காக சொல்லப்படுகிற விஷயமோ அப்படின்ற நம்ம இன்னொரு ஆங்கிளில் பார்க்கணும். ஏன்னா பாகிஸ்தான் கொஞ்சம் கொஞ்சமாக பேக் போன் எடுக்கிறாங்க, அமெரிக்காவோட பேக் போன் எடுக்கிறாங்க. இந்தியா கொஞ்சம் உஷாராக இருப்பது சால சிறந்தது அப்படின்னு என் மனசுக்குள்ளே படுது. ஃபைனலாக இறுதியாக அந்த வீடியோட கிளைமேக்ஸாக தரமான சம்பவம். இந்த ஒரு செய்தியை பார்த்தேன் நான்.
என்ன சொன்னாங்கன்னா, சீனாவில் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தால் இது மாதிரி பெண்கள் வந்து கட்டிப்பிடிக்கிறதுக்குன்னே ஒரு ஆள் மன அழுத்தத்தை குறைப்பதற்காக கட்டிப்பிடி வைத்தியம், நம்ம கமலஹாசன் அவர்கள் இருக்கிறாங்களே, தக்கில் பேர் தான் வேஸ்ட்டுன்ட்டாங்களே, வேறு ஒன்றுமே இல்லைன்ட்டாங்களே படத்தை. சரி, நான் விஷயத்துக்கு வரேன். நான் இது மாதிரி ஹக் பண்ணாங்கன்னா அவங்க மன நிம்மதி போனாங்க. 600 ரூபாய் செலவு பண்ணியாவது ஒரு ஆப்பே இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க, மேன் மம்ஸ்ன்ற ஆப். பட் இது வந்து போலியான செய்தி. அப்படி ஒரு சம்பவமே இல்லை. அப்படி இருந்துதான் நம்ம மக்கள் நிறைய பேர் வந்து வேலைக்கு போக தயாராக இருக்காங்க. சும்மா இல்லை, ஒரு வந்து கட்டி பிடிக்கிறதுக்கு 600 ரூபாயும் கொடுக்குறாங்க, மற்றதும் இது பண்ணுறாங்கன்னும் போது யாருங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணாமல் இருப்பாங்க? மக்களுக்கு முண்டி அடிச்சிட மாட்டாங்க கூட்டம்? இப்படி ஒரு சம்பவம் இல்லை. இது வந்து போலியான செய்தின்றதை நான் விளக்கமாக வருகிறேன். ஆனால் இந்த செய்தி உண்மைதான். உலக லெவலில் அதாவது குழந்தைகளோட பிறப்பு விகிதம் ரொம்ப லோவாக இருக்கிறது இப்போதைக்கு தைவான் தான். ஒரு நபருக்கு 1.11, அடுத்து வந்து தென்கொரியா 1.12, சிங்கப்பூர் 1.17, உக்ரைன் 1.22, ஹாங்காங் 1.24, மெக்கா வந்து 1.24. இதுதான் வந்து ரொம்ப லோ ரேட்டாக இருக்கும். மீதி நாடுனா கூட ஓரளவுக்கு பரவாயில்ல அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.